ஹலோ நண்பர்களே, இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி ஒரு ஃபேக்கான ஸ்னோவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபேக் ஸ்னோவை நம்ம கையில் இருக்க வெறும் ஒரு 10 ரூபாயை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுனே பார்க்கலாம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு டியூப் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு ஒரு அடிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு ஃபேக்கான ஸ்னோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சோடியம் பாலி அக்ரிலேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோடியம் பாலி அக்ரிலேட் அப்படின்ற கெமிக்கலை பற்றி ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கெமிக்கலை பார்த்தோன்னா இந்த கெமிக்கலோட பேர் சோடியம் பாலி அக்ரிலேட். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோடியம் பாலி அக்ரிலேட். இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில ஷாம்பு கம்பெனிஸ், சோப் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போது இந்த ஒரு சோடியம் பாலி அக்ரிலேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இதை நம்ம ஒன்ஸ் தண்ணியில் போட்டோன்னா இது அதோட பாடி ரேஷியோவை விட 1000 டைம்ஸ் அதிகமான தண்ணியை உறிஞ்சிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஃபேக் ஸ்னோவை ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோடியம் பாலி அக்ரிலேட் அப்படின்ற ஒரு கெமிக்கலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியும் எடுத்துக்குவாங்க. இப்போ வாங்க க்ளோஸில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோடியம் பாலி அக்ரிலேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் தேவை. இது ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒயிட் கலராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி தேவை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு சோடியம் பாலி அக்ரிலேட்டை இந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை கையை வச்சு கூட கலக்கலாம். நம்ம கைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே ஏற்படாது. இப்போ கலக்கி முடித்தோடனே இது ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த பவுடரை கொட்டிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தான் கொட்டுறோம். இப்போது இது எப்படி அப்சர்வ் பண்ணுறத நீங்கள் நேராகவே கேமராவில் பார்ப்பீங்க. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். இது ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 5 செகண்ட் கொடுக்கணும். இப்போ நம்மளோட சோடியம் பாலி அக்ரிலேட்டோட ஒரு ஃபேக்கான ஸ்னோ கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக ரியலான ஸ்னோ மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது தான் இது ஒரு சாஃப்டாக ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் அந்த ரியலான ஸ்னோ மாதிரி இது ரொம்ப ஜெல்லுன்னு இருக்காது. இது நம்ம ஊற்றுற தண்ணியோட டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட்டதுக்கே எவ்வளோ நம்மளுக்கு ஸ்னோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட அந்த டம்ளர் ஃபுல்லாக இருக்குது. இந்த டம்ளர் ஃபுல்லாக இருந்தாலே போதும் உங்களால் ஒரு சின்ன டெக்கரேஷனை ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபேக் ஸ்னோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க. இப்போது இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொலன்னு இருக்குது. இது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இப்போ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஒரு ப்ராடக்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வெறும் 145 ருபீஸ்க்கு தான் விற்றுட்ருக்காங்க. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு எப்படி இந்த ஒரு ஃபேக்கான ஸ்னோவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம 10 ரூபாயை வச்சு எப்படி ஒரு ஃபேக் ஸ்னோவை க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பேம்பஸ் தான். ஒரு 10 ரூபா பேம்பஸ் இருந்தாலே போதும் உங்களால் வீட்லேயே ஃபேக்கான ஒரு ஸ்னோவை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வாங்க இதை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு பேம்பஸ் எடுத்துகிட்டு இதோட நடுப்பகுதி கிழிச்சிக்கணும். இது நடுப்பகுதி கிழிச்சோன்னா இந்த சைடில் இருக்க இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதுக்குள்ளே இருக்க இந்த ஒரு பார்ட்டை நம்ம ஃபுல்லாக கிழித்து எடுத்துக்கணும். இதை தான் பார்த்தீங்கன்னா அப்சார்பன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயரை நீங்கள் பிரிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோடியம் பாலி அக்ரிலேட் கெமிக்கல் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து இந்த கிளாஸில் இந்த ஒரு கெமிக்கலை ஃபுல்லாத்தையும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட ஸ்டார்ட் பண்ணலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு கம்மில் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. இது இந்த பேப்பரை சுற்றி ஃபுல்லாமே ஒட்டிகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இது உள்ளே ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. நம்ம கையில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் எந்த சைஸ் பேம்பர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் பேம்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதே நீங்கள் மற்ற எம்எல் அந்த மாதிரி சைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான கண்டென்ட்டே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றலாம். நம்ம அதேல பண்ண மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டே பண்ணதுக்காக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேக்கான ஸ்னோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் ஆகிருக்கும் இது ரெடியாக வர்றதுக்கு. இப்போ இதை கவுத்தி கீழே கொட்டலாம். இது கொட்டினோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் அந்த ஒரு கெமிக்கலோட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொரன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைனான கிரானியூல்ஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அளவு தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் கிளாஸில் இன்னும் கொஞ்சமே மீதி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேம்பர்ஸில் கரெக்டாக ஒரு கிளாஸை இழுக்கிறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஃபேக் ஸ்னோ இங்கே கொட்டிட்டோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ஒரு சோடியம் பாலிஅக்ரைலேட் அந்த கெமிக்கலோடதும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பஸ்குள்ளே இருந்த அந்த ஒரு கெமிக்கலோடதையும் கம்பைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். மோரலஸ் ரெண்டுமே ஒரே கெமிக்கல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இந்த ஒரு கெமிக்கலை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எதனா டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்கரேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையில் தொட்டால் கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சின்ன பசங்க யாரும் வாயில் சாப்பிடாமல் பார்த்துக்குவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு விளையாடும்போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. இது பார்க்கறதுக்கு நல்லா சொதன்னு சூப்பராக இருக்குது. இதை வச்சு நீங்களும் விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை பசங்க யாரும் சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க செடிகளில் வந்து தண்ணி வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒரு சோடியம் பாலிஅக்ரைலேட் பவுடரை வந்து அந்த மண்ணு கூட லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு அதில் செடி நட்டு வச்சுட்டு நீங்கள் அதில் தண்ணி ஊற்றும் போது இந்த ஒரு கிரானுல்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ரூட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது வந்து காஞ்சதுக்கப்புறமா இது பேக் டு திரும்பியும் அந்த ஒரு பவுடர் ஃபார்மாக மாறிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது வந்து திரும்பி இதை வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஒரு கெமிக்கல் எத்தனை டைம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 10,000 டைம்ஸ் வரைக்கும் இது வந்து இந்த ரீசைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு கெமிக்கலை நம்ம வீட்டில் இருக்க செடி எல்லாத்துலேயும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கெமிக்கலை நம்ம எல்லா செடியிலையும் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கொடுக்குற ஆதரவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பார்ட் 2 வந்து நம்ம இந்த ஒரு கெமிக்கலை வச்சு கொஞ்சம் மேசிவான அமௌண்ட்டில் இந்த ஒரு ஃபேக்கான ஸ்னோவை க்ரியேட் பண்ணி ஜாலியாக விளையாட போகிறோம். இப்போ நம்ம மறுபடியும் செடிக்கு வந்தோம்னா இங்கே இருக்க எல்லா செடியிலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெமிக்கல் எடுத்து போட்டுப்போம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மண்ணை போடுறதுக்கு வந்து எப்பவுமே வந்துடாதீங்க. நான் இப்போ வந்து வெறும் கெமிக்கலை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு மண் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட செடியில் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துட்டு நான் உங்கள் நந்தகுமார்.